இந்த வீடியோவில் ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி எதுக்காகனா டெக்ஸ்ட்டோட கான்ட்ராஸ்ட் லெவலை டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டியில் 4 வேல்யூஸ் இருக்குது. லைட்டர், போல்ட், நார்மல், போல்டர். ஓகே, ஒரு வேல்யூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து லைட்டர். லைட்டர் வேல்யூ என்ன பண்ணோன்னா ஃபாண்ட்டோட கான்ட்ராஸ்ட் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வெப்பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் இந்த ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி எந்த டேகுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன்னா பேராகிராஃப் டேகுக்கு தான் அப்ளை பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் டேக் டெக்ஸ்ட் வந்து ஓகே லைட்டராக மாறும். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து போல்ட். போல்டு வேல்யூ வந்து என்னோட பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டு கான்ட்ராஸ்ட் வந்து போல்டாக தெரியும். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னோட டெக்ஸ்ட் வந்து போல்டாக தெரியுது. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து போல்டர். இது வந்து கொஞ்சம் போல்டோட கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நார்மல். நார்மல் வேல்யூ வந்து எதுவுமே நடக்காது, நார்மல் டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஓகே, இப்போ என்னோடய வெப்பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னோடய பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து நார்மல் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதில் வந்து 4 வேல்யூஸ் இருக்குது. லைட்டர், போல்ட், நார்மல், போல்டர்.